Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. யூஸ்ஃபுல்லான Aariwork வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம டாசல் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்காக ஒரு பேபியோட ஃபூட் வர மாதிரி வந்து டாசல் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி பேபி ஃபூட் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட ட்ரேசிங் பேப்பர் நம்ம சேனலில் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணி நீங்களும் இதே மாதிரி ட்ரேஸ் பண்ணி காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2 பேபியோட ஃபீட் வந்து ஒரு சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கேன். அகைன் இன்னும் 2 வந்து ஆப்போசிட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா நம்ம டபுள் சைட் ஸ்டிச் பண்ணுவோம்ல, ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கும். சேம் 4மே ஒரே சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா அது உங்களால் ஸ்டிச் பண்ண முடியாது. இந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரைட் சைட் கார்னரில் கார்டு அட்டாச் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்டாக ட்ரா பண்ணியிருக்க இடத்துலலாம் நான் ஒரு பீட் ஒர்க் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக எப்பயும் போல் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறது, ஸோ ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நான் 5mm பீட் தான் எடுத்திருக்கேன். ஒரு பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துப்போம்ல எப்பயுமே, அகெயின் இன்னொரு ஷார்ட்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. லென்த்தாக த்ரெட்டை எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி நீடில் மேலே வந்து லாக் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து சிங்கிள் பீடை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு லென்த்தாக த்ரெட்டை இழுத்து இந்த மாதிரி நீடில் மேலே வச்சிங்கன்னா கீழே இருக்கிற த்ரெட்டை இழுத்துடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். இதே மாதிரி அந்த 4 ஃபிங்கர்ஸ்க்கும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபிங்கர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு 4mm பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறேன். ஸோ எல்லா ஃபிங்கர்ஸும் ஒரே மாதிரி இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன். ஸோ அந்த சுகர் பீட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபைனலாக உள்ளே வச்சு எண்ட் நாட் போடுங்க. உள்ளே ஒரு குட்டி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் எண்ட் நாட் போட்டுருங்க. இப்போது இந்த நான் இப்போ அவுட்டர் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, ஸோ இந்த இடத்துல வந்து நான் த்ரெட் ஒர்க் கொடுக்க போகிறேன். எதனா ஒரு டிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த டிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஜரி லைன் தான் கொடுக்க போகிறேன். இந்த ஜரி லைன் வந்து அந்த லைனுக்கு மேலே நான் வந்து ஸ்டிச் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக ஸ்டிச் கொடுங்க இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இந்த எட்ஜ் இந்த கார்னர்லலாம் கொஞ்சம் ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அப்புறம் டர்ன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்பான ஸ்டிச் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஷார்ப்பாக கொடுத்திங்கன்னா தான் அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்கிற மாதிரி தெரியும். குட்டி குட்டியாகவே ஸ்டிச் கொடுங்க. ஸோ அந்த டிப்பு இடத்துலலாம் வந்து நீங்கள் அந்த ஷார்ப்பாக வந்து நம்ம ட்ரா பண்ண இடத்துலலாம் கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் கொஞ்சம் ஒரு ஸ்டிச் வெளியே கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ப் வந்துடும். ஸோ இதே மாதிரி வந்து குட்டி குட்டி ஸ்டிச்சாக நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துலையும் ஒரு ஷார்ப் வருது, ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே டர்ன் பண்ணிடலாம். ஸோ நான் டபுள் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறமா அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இன்னொரு லைன் அதுக்கு பக்கத்தில் அப்படியே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸோட ஃபுல் வீடியோ இன்னும் பார்க்காதவங்க ரைட் சைட் கார்னரில் நான் கார்டு அட்டாச் பண்ணுறேன். வேணுன்றவங்க அதை கிளிக் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ வரும். அந்த ஃபுல் வீடியோவும் நீங்கள் பார்த்து உங்கள் ப்ளவுஸ்க்கு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிசைனுக்கு தான் வந்து இந்த டாசல் ரெடி பண்ணணும் அப்படின்னு இல்லை. உங்கள் எந்த டிசைன் உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன் பிடிச்சிருந்தாலும் அதை ஒர்க் பண்ணிவிட்டு இந்த டாசல் மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் க்யூட்டாக இருக்கும். ஃபைனலாக 2 லைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் எண்ட் நாட் போட்டுடுறேன். அகெயின் நான் வந்து இப்போ த்ரெட் லைன் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் இந்த டிப்பை எடுத்துக்கிறேன் நான். ஸோ இப்போ நம்ம அந்த 5mm பீட்லாம் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம்ல, அதில் வந்து நான் ரவுண்டாக இந்த மாதிரி இந்த த்ரெட் ஒர்க் கொடுக்குறேன். ஸோ இந்த த்ரெட் லைனும் வந்து ஷார்ட்டாக தான் கொடுக்குறேன், லென்த்தாக கொடுக்காதீங்க. லென்த்தாக கொடுத்திங்கன்னா பார்க்க அழகாக இருக்காது. நான் டபுள் லைன் வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லைன் கொடுத்துருந்தேன் த்ரெட் லைனு ரெட் கலரில். ஸோ அகெயின் இன்னொரு லைன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அப்படியே இன்னொரு பீட்க்கு வந்து நான் கண்டினியூவாக அப்படியே வந்துடுறேன். ஸோ இந்த கேப்லாம் நிறைய இருந்தது. அந்த கேப் இருக்கிற வரைக்கும் நான் அந்த ரெட் கலரில் ஒர்க் கொடுக்குறேன். பிகாஸ் அவங்க சாரீ வந்து ரெட் கலர், ஸோ கான்ட்ராஸ்ட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். உங்கள் கஸ்டமரோட சாரீ எந்த கலர் இருக்கோ அந்த கலரில் நீங்கள் வந்து த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே வந்து அந்த பீட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுற டபுள் லைன், இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 3 to 4 லைன்ஸ் கூட நீங்கள் அந்த மாதிரி த்ரெட் ஒர்க் கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் த்ரெட் ஒர்க் கொடுக்குறேன்ல இந்த பீட்ஸை சுற்றி. ஸோ இங்கே த்ரெட் ஒர்க் தான் கொடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் பீட் ஒர்க் கொடுக்கலாம், ஜர்தோசி ஒர்க் கொடுக்கலாம், இல்லை ஃபுல்லாகவே ஜரி வச்சு கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேப் இருக்கிறதால அந்த இடத்துலலாம் நான் ஃபில் பண்ணுறேன். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன். இது வந்து உங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தம் ஃபிங்கர் ஆண்டியும் நான் வந்துட்டேன். ஸோ இதே மாதிரியே தான் இந்த இடத்துலையும் நான் வந்து கேப்பை ஃபில் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரியே வந்து டபுள் லைன் கொடுக்குறேன். ஸோ கேப் அதிகமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் 3 லைன்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு கேப் கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருந்தது. ஸோ நான் இன்னொரு லைன் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி அழகான டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தரணும், எனக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கணும் அப்படின்ற ஆசை இருந்ததுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்கள் ப்ளவுஸை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த த்ரெட்டை வந்து இப்போ நம்ம சரி லைன் கொடுத்துருந்தோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே வந்து 2 லைன் வந்து நான் இந்த த்ரெட் ஒர்க் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக அப்படியே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். எங்கேயுமே வந்து நான் எண்ட் நாட் போட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் இன்னொரு லைனும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்பயுமே டபுள் லைன் ஸ்டிச் பண்ணோன்னா பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் ரெட் கலரில் நம்ம கான்ட்ராஸ்ட்டாக த்ரெட் யூஸ் பண்ணுறப்போ இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ ஃபைனலாக 2 லைன்ஸ் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்குக்கெலாம் எண்ட் நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பிகாஸ் நம்ம டபுள் த்ரெட்டாக யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் எண்ட் நாட் போடணும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வந்ததுன்னா, எனக்கு பீட் ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதுக்காக இப்போது சுகர் பீட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த த்ரெட் லைன் கொடுத்துருந்தோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்குறேன். நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் வந்து நீங்கள் என்ன சுகர் பீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து ப்ரிசோ பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஈவனாக இருக்குது பீட்ஸ் எல்லாம். நிறைய பீட்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும், நிறைய பீட்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனால் நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. என் கஸ்டமர்ஸும் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் எனக்கு வந்து ரைஸ் பண்ணலை. ஸோ அதனால் இந்த பீட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 4mm பீட் ஸ்டிச் பண்ணுறேன். 4mm பீட் ஒவ்வொரு பீட்டை தான் ஸ்டிச் பண்ணணும். நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குறது 4mm பீட் 3mm பீட்ஸ்லாம் எப்படி வந்து குவாலிட்டியாக நம்ம செக் பண்ணி வாங்குறது அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு வந்து ஷாப்பில் வந்து கேட்டிங்கனாவே அவங்க சொல்லுவாங்க குவாலிட்டியான பீட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பிராண்ட் நேம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வாங்குறப்போ இந்த மாதிரி கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து கையில் எடுத்து பாருங்கள். அதை ரப் பண்ணிங்கன்னா அந்த பெயிண்ட் எல்லாம் உங்கள் கையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாத மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பீட்ஸ் பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. இதுதான் வந்து செக் பண்ணி வாங்குறதுக்கு ஒரு டிப்புன்னு நான் சொல்வேன். பிகாஸ் அந்த பெயிண்ட் வந்து உங்களுக்கு கையில் பட்டுச்சுன்னா அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இன்கேஸ் அப்படின்னா அதை வாங்காதீங்க. அப்புறம் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக ஃபேட் ஆகிடும். ஸோ அதனால் குவாலிட்டியாக செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. நெக்ஸ்ட் அகெயின் வந்து ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்குறேன். ஸோ ஃபைனலாக எண்ட் நாட் போட்டுடுறேன். எண்ட் நாட் போடுறது வந்து கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ப்ளவுஸ் போட பழகிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே கேப் இருக்குது மிடில். ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். நீங்கள் வேணும்னா பீட்ஸே வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம், இல்லைனா வந்து த்ரெட்டே எதனா ஒர்க் கொடுக்கலாம். நான் வந்து வாட்டர் ஃபில்லிங் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கான்ட்ராஸ்டான ரெட் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கணும். இப்போ இந்த வாட்டர் ஃபில்லிங் மெத்தட் அப்படின்னா நம்ம கொஞ்சம் இறுக்கமாக கொடுக்கணும். அண்ட் தென் இது வந்து ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி வரும். இதுக்கு வந்து ஈவனாக இந்த ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ இந்த கேப்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணுறது தான். கிட்டத்தட்ட பார்க்க ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி வரும். ஸோ இதே மாதிரி கர்வாக வந்து நம்ம குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக கொடுக்கணும். ஸோ லென்த்தாக பெரிய பெரிய செயின்லாம் எடுத்திங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்காது. இன்னொரு மெத்தட் என்னென்னா, இதில் ஷார்ப்பாக எதுவுமே நீங்கள் கொண்டு வரக்கூடாது. எப்பயுமே இந்த மாதிரி கர்வாக வந்து கொஞ்சம் மொக்கையாக இருக்கணும் அப்படின்வாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபினிஷிங் கொடுக்கணும். ஸோ பாருங்கள், ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரியே இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாத்துக்கும் கேப் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிகிட்டே போகணும். அவ்வளோதான், ஷார்ப்பாக கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிச்சாக வந்து இந்த மாதிரி கர்வாக கொடுத்திங்கனாவே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் வந்து த்ரெட்டில் தான் பானி ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. பீட்ஸில் கொடுக்கலாம், ஜர்தோசிலையும் கொடுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸோ நான் வந்து கான்ட்ராஸ்ட்டாக ரெட் கலர் த்ரெட்டில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால நான் இதில் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஷார்ப்பாக எதையும் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. அந்த லென்த்தான செயின் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஷார்ட்டாக செயின் வந்து கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அழகான ஒர்க் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து எண்ட் நாட் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த கேப்பில் வந்து அகெயின் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த கேப் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும், அவ்வளோதான், நம்மளுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு எண்ட் நாட் போட்டு ஸோ ஃபைனலாக இந்த டிசைன் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதனா வேணும்னா நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதோட ஃபைனல் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி டாசல்ஸ் எப்படி கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரைட் சைட் கார்னரில் கார்டு அட்டாச் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. ஸோ கீழே இதுக்கு நான் ஒரு ஹேங்கிங்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.